சரித்திரத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை வரலாற்று பக்கங்கள் பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதே நாளில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை 1805ஆம் ஆண்டு இதே நாளில்தான் தூக்கிலிடப்பட்டார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட திப்பு சுல்தானின் படைகளுக்கு பெருந்துறையின் பாளையக்காரராக இருந்த சின்னமலை தனது படைகளை அனுப்பினார். 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து அனைத்து சிற்றரசுகளும் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்தன. ஆனால் சின்னமலை மட்டும் இறுதி வரை ஆங்கிலேயரை துணிச்சலோடு எதிர்த்து வந்தார். அரச்சலூர் போர், காவிரிக்கரை போர் மற்றும் ஓடாநிலை போர் ஆகியவற்றில் ஆங்கிலேய படைகளை துணிச்சலோடு எதிர்கொண்டு விரட்டியடித்தார் சின்னமலை. ஓடாநிலை கோட்டையை ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்ட போது தப்பிச் சென்ற சின்னமலை ஏனைய பாளையக்காரர்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை தாக்க திட்டமிட்டார். ஆனால் அவர் இருக்கும் இடத்தை வஞ்சகமாக அறிந்த ஆங்கிலேய படைகள் அவரை கைது செய்தனர். தங்கள் அரசுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் விடுவித்து விடுவதாக ஆங்கிலேயர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் அவர்களுக்கு அடிபணிய சின்னமலை மறுத்துவிட்டதால் 1805ஆம் ஆண்டு இதே நாளில்தான் சங்ககிரி மலைக்கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாகில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து அமைதியான முறையில் நடந்த கூட்டத்தில் ஆங்கிலேயர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 350க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இச்சம்பவத்திற்கு காரணமானவர் பிரிகேடியர் ஜெனரல் மைக்கேல் ஓ டயர். இவருடைய உத்தரவின் பேரிலேயே கூட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. வரலாற்றில் கருப்பு பக்கமாக பதிந்துவிட்ட இந்நிகழ்வு புரட்சியாளர்களின் மனங்களில் ஆறாரணமாக பதிந்துவிட்டது. டயரை பழிவாங்க பஞ்சாபைச் சேர்ந்த உத்தம் சிங் என்பவர் உறுதியேற்றார். கதர் இயக்கம் எனும் புரட்சி இயக்கத்தில் இருந்த உத்தம் சிங் பகத்சிங்கிற்காக துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் கடத்தி வந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1931ஆம் ஆண்டு விடுதலையான பிறகு லண்டன் சென்றார் உத்தம் சிங். லண்டனில் இருந்த டயரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் கண்காணித்து வந்த உத்தம் சிங் 1940ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி அவரை சுட்டார். அருகில் இருந்த ஒரு சிலர் காயங்களுடன் உயிர் தப்பினர். அங்கிருந்து தப்ப முயற்சிக்காத சிங் கைது செய்யப்பட்டு அதே ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார்.